ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஹவு டு டீபக். ஸோ வந்து நம்மளோட கோடை வந்து எப்படி டீபக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெக்கார்ட் தி எக்ஸிக்யூஷன். ஸோ ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நான் பிளேரைட் யூஸ் பண்ணி டீபக் பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீபக்கும் நம்ம பார்க்க போகிறோம். பிளேரைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சரையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு ரெக்கார்ட் தி எக்ஸிக்யூஷன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடுது இல்லையா? இப்போ அந்த எக்ஸிக்யூஷனை நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு வீடியோவாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து டீபக். ஸோ டீபக் அப்படின்றது என்ன அப்படின்னா, டீபக் அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபிகேஷன். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 லைன் ஆஃப் கோடு வந்து எழுதிருக்கீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரன் ஆகுது. செகண்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது, ரன் ஆகுது. பட் இந்த தேர்ட் லைன் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னதான் நம்ம லொக்கேட்டர் கரெக்டாக எடுத்திருந்தாலும் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. அப்போ திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகுதுன்னா லொக்கேட்டரை தாண்டி அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதாவது என்ன பண்ணுவோம்னா, எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது வந்து ஒவ்வொரு லைனும் இப்போ நான் ரன் பண்ண உடனே ஒன் பை ஒன்னாக லைன் வந்து ட்ரிகர் ஆகிட்டே போகும் இல்லையா? அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் வந்து ட்ரிகர் ஆகும்போது, ஓகே இது வந்து கரெக்டாக அந்த எலமெண்ட்டை போய் கிளிக் பண்ணுதா, இல்லைனா வந்து அந்த எலமெண்ட்டில் போய் சம் ஆக்ஷன் எதாவது பண்ணுதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ அங்கே வந்து ஆக்ஷன் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது வந்து ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகே, இதுதான் இஷ்யூ. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றத நம்மளால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீபக். இதுதான் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டீபக் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பிளேரைட்டோட கான்ஃபிகரேஷன் செட்டப் எல்லாமே எழுதிடலாம். ஸோ நம்ம பேஜை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ அப்ளிகேஷன். ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்ம சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் இன் பிட்வீன் வந்து எப்படி டீபக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், லாகின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான லொக்கேட்டரை வந்து நான் எடுத்துக்கிறேன். செலக்டாஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்க வந்து நேம் ஐடி இருக்குது. ஸோ டேரெக்டாக ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டர். ஸோ நம்ம கேப்சர் பண்ண ஐடி டாட் சென்ட் கீஸ், சாரி, டாட் ஃபில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் லாகின் ஐ மீன் சைன் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேபி இப்போ நான் யூஸ் பண்ணுற கிரெடென்ஷியல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு ஃபில் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லாகின் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பட்டனை கிளிக் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கிரெடென்ஷியல்ஸ் ஒர்க் ஆகுதான்ட்டு. எஸ். ஸோ ஏர்லியராக யூஸ் பண்ண கிரெடென்ஷியல்ஸ் வந்து பாஸ்வேர்ட் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மாற்றிட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எஸ், லாகின் ஆகுது.
ஸோ மேபி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும். ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ மை அக்கௌண்ட்டுக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை கூட என்னோட கிரெடென்ஷியல்ஸ் கூட டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெமோ அப்ளிகேஷன் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறோம். கிரெடென்ஷியல்ஸை வந்து ஃபில் பண்ணுறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபில் பண்ணுறோம். லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அவ்வளோதான். சிம்பிள். இது 3 விஷயம் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டீபக் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீபக்கிங் எப்படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டீபக் பாயிண்ட் வைப்போம். பிரேக் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த லைனில் அந்த கோட் இருக்கோ அந்த லைனோட லெஃப்ட் சைடில் இந்த ப்ளூ கலர் பார் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஒன்ஸ் அது கிரியேட் ஆக அப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் டீபக் ஆஸ் ரன் ஆஸ் கொடுக்கக்கூடாது. டீபக் ஆஸ் கொடுக்கணும். டீபக் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பேஜ் எல்லாமே லான்ச் ஆகி 18th லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக 21th லைனில் வந்து எனக்கு வந்து வெயிட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் ஃபீல்டில் வந்து என்னோடய யூசர் நேம் வந்து பாஸ் ஆகியிருக்கு. நான் பிரேக் பாயிண்ட் எங்கே வச்சேன்னா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து கோடை வந்து ஹைலைட் பண்ணி இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் அங்கே ஹோல்ட் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு யூசர் நேம் மட்டும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கேருந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஓவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக F6 அப்படின்ற பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டெப் ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் எனக்கு பாருங்கள் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பாஸ்வேர்டு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்த லைனுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல அடுத்த லைன். இப்போ இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு டேப் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வரும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூவை கெட் பண்ணுறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். எந்த டெக்ஸ்ட் உள்ளே வருது, அந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டடாக இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீபக்கிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ டீபக்கிங் மோட்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல வந்து ரெஸ்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் F8 அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீபக் மோட் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ ஜென்ரலாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த இஷ்யூ இல்லைன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் ஐ மீன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாம், கன்க்ளூஷனுக்கு. ஆர்எல்ஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதான் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீபக்கிங். இப்போ வந்து நம்ம வந்து பிளேரைட்டோட டீபக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளேரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. பாஸ் இந்த மெத்தட் வந்து நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேஜ் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மெத்தட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா பேஜ் கூட யூஸ் பண்ணுவோம். லைக் பேஜ் டாட் பாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், கரெக்டாக இந்த பர்டிகுலர் பாஸ் அப்படின்ற மெத்தட் நான் எந்த லைனில் எழுதியிருக்கனோ அந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் நான் எப்படி இப்போ ஆட் பண்ணி எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல போய் ஹோல்ட் ஆகும் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் வந்து நான் வந்து யூசர் நேம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேஜ் டாட் பாஸ் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஓகே, பேஜ் டாட் பாஸ் அப்படின்ற மெத்தட் நான் இங்கே கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து யூசர் நேம் ஃபில் ஆகும், பேஜ் வந்து எனக்கு பாஸ் ஆகும். ஓகே, நான் திரும்ப வந்து எப்படி ரன் பண்ணுறேன்னா டேரெக்டாக ரன் பண்ணுறேன், ரன் ஆஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வே அதாவது வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா டீபக் ஆஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் ரன் ஆஸ் அப்படின்ற ஐ மீன் பாஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த யூசர் நேம் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கு. அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேரைட் இன்ஸ்பெக்டரும் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஏன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் இந்த பாஸ் மெத்தட் இப்போ வந்து இது ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பிளேரைட்டோட இன்ஸ்பெக்டரும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இந்த இடத்துல.
இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய விஷயம், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களால ஈஸியா வந்து பார்க்க முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோ மார்க் மாரி இருக்கு இல்லையா? இது வந்து ஸ்டெப் ஓவர். அதாவது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகுறதுக்கான ஒரு பட்டன். இப்ப நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த லைனுக்கு ஸ்விட்ச் ஆகும். அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளே பட்டன் மாரி இருக்கு இல்லையா? இது வந்து ரெசிவ். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டீபக் மோட்லேருந்து வெளிய வந்துரும். நார்மலா எக்ஸிகியூஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லாக் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு இல்லையா? லாகு, லொகேட்டாரு. நான் அந்த லாக கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் ஓவர் பண்றேன். அதாவது அடுத்த லைன நான் மூவ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அது என்னென்ன செக் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வெயிட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் எடுத்திருந்தேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன், அ நம்ம பிளேரைட்ல வந்து ஒரு மெத்தட் கிளிக்ன்ற மெத்தட் யூஸ் பண்றோம் ஜென்ரலா அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த லொகேட்டார் வந்து அ ஒ அதாவது சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு தான் ரிசால்வ் ஆகுதா அப்படின்றத பார்க்கும். அந்த லொகேட்டாருக்காக வெயிட் பண்ணும். அந்த லொகேட்டார் வந்து விசிபிளா இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அது எனேபிள்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கும்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இங்க நடக்குது பாருங்க. வெயிட்டிங் ஃபார் லொகேட்டார், லொகேட்டார் ரிசால்வ் டூ திஸ் பர்ட்டிகுலர் நோட். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்ஷன் என்ன அட்டெம்ப்ட் நம்ம பண்றோம். அட்டெம்ப்டிங் ஃபில் ஆக்ஷன். அதே மாரி நம்ம யூஸ் பண்ண லொகேட்டர் வந்து ஸ்லாஷ் இன்புட் ஹைஃபன் பாஸ்வேர்ட் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுவும் நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்து ஃபில் பண்ணணும். இப்போ அதை ஃபில் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்க. லொகேட்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கு. லொகேட்டர் வந்து அந்த நோடுக்கு தான் ரிசால்வ் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கு. கிளிக் ஆக்ஷன் வந்து அட்டம் லைக் இந்த பட்டனுக்கு இப்போ பண்ண போகுது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ நான் ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணதுனால இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு பாஸ் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ அந்த ஃபில்லுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களால் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ அந்த கிளிக் மெத்தடுக்கு என்னென்ன ஆக்ஷன் இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். லொகேட்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கு. லொகேட்டர் வந்து அந்த சிங்கிள் நோட்டுக்கு தான் ரிசால்வ் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கு. கிளிக் ஆக்ஷன் அட்டம் பண்ண போகுது. வெயிட்டிங் ஃபார் த எலமெண்ட் டு விசிபிள். எனேபிள்ட் அண்ட் ஸ்டேபிள். நான் சொன்னேன் இல்லையா? ஒரு எலமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எனேபிளா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், விசிபிளா இருக்கணும் 3 கண்டிஷன் அது பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து எலமெண்ட் இஸ் விசிபிள்னு சொல்லுது. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து எலமெண்ட் வந்து விசிபிளா, எனேபிள்டா, ஸ்டேபிளா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன்ல என்ன சொல்லுதுன்னா, எலமெண்ட் வந்து விசிபிள். எலமெண்ட் விசிபிளா இருக்கு, எனேபிள்டாவும் இருக்கு, ஸ்டேபிளாவும் இருக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஸ்க்ராலிங் இன்டு வியூ இஃப் நீடட். அதாவது வந்து ஆ, தேவைப்பட்டா அந்த எலமெண்ட்டுக்காக வந்து ஸ்க்ரால் பண்ணும் பேஜ. ஓகே. ஸோ இப்போ வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ டன் ஸ்க்ராலிங். ஸ்க்ராலிங் வந்து முடிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டெப் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ அந்த லாகின் பட்டன அது கிளிக் பண்ணும். ஓகேவா? நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது ஆக்சுவலி. இப்போ எந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்டுக்கு நான் கிளிக் பண்ண போறேன் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் டாட்ல வந்து இங்க ஹைலைட் பண்ணி காட்டுது. அங்க என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுத்தது. இப்போ ஒரு ப்ரீ கண்டிஷன் ஸ்டெப் என்னென்ன எடுத்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லுது. நான் அடுத்த லைன் மூவ் பண்ண ஐ மீன் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து பெர்ஃபார்மிங் கிளிக் ஆக்ஷன் டன், வெயிட்டிங் ஃபார் ஷெட்யூல் நேவிகேட்டர் டூ ஃபினிஷ். அதுக்கப்புறம் வந்து யுஆர்எல் எந்த யுஆர்எல்க்கு வந்து நேவிகேட் ஆயிருக்கு. நேவிகேட் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா, அந்த நேவிகேஷன் முடிஞ்சிச்சா அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு குடுத்தது. ஸோ இதுதான் வந்து பிளேரைட்டோட டீபக். இதில வந்து உங்களால நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு எலமெண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன சினாரியோ தான். சப்போஸ் வந்து இப்போ எலமெண்ட் வந்து இருக்கு, பேஜ்ல இருக்கு. அது எனேபிள்டா தான் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, மேனுவலா ப்ரௌசர்ல வந்து அப்ளிகேஷன லோட் பண்றீங்க. லோட் பண்ணி ஒரு பட்டன கிளிக் பண்ண போறீங்க. ஸோ லொகேட்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டீங்க. அது வந்து கிளிக் பண்ணா மேனுவலா நீங்க கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. பட் ஆட்டோமேஷனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில, உங்களால வந்து இந்த பர்ட்டிகுலர் அப்ரோச்ல அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எனேபிள்டா இல்லன்னா உங்களால கிளிக் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல செக் பண்ணலாம். ஓகே அந்த எலிமெண்ட் வந்து எனேபிள்டா இல்ல. பட் ஆனா நம்ம கிளிக் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ வந்து அது எனேபிள் ஆகுற வரைக்கும் ஒரு வெயிட் டைம் குடுக்கலாம். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ் ஐ மீன் இந்த மாரி சினாரியோல உங்களால ஈஸியா வந்து உங்களோட ஸ்கிரிப்ட்ட வந்து ஆ ரொம்ப ரோபஸ்ட்டா வந்து எழுத முடியும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராசஸ் டெர்மினேட் பண்ணிடுவோம். எய்தர் நீங்க பிளேரைட் இன்ஸ்பெக்டர டைரக்ட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து
நீங்கள் browser டாட் க்ளோஸ் பேஜ் டாட் க்ளோஸ் அப்படின்ற ஸ்கிரிப்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இல்லை பிளேரைட் கிளைண்ட் டு பிளேரைட் அந்த கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணோம்னா உங்கள் கன்சோல் விண்டோவில் அந்த ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து என்னோட எக்ஸிக்யூஷனை ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பேஜ் லோட் ஆகுது, எல்லா ஆக்ஷனும் பண்ணிட்டு வருது. ஓகே, அதை நான் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கண்டெக்ஸ்ட்டில் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணணும். ஒரு கண்டெக்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இந்த எக்ஸிக்யூஷனை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் இதில் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெக்ஸ்ட்டில் வந்து ப்ரௌசரை லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, context options, new context option dot set video set record video size அப்படின்ற ஒரு மெத்தட் நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, செட் ரெக்கார்ட் வீடியோ சைஸ். ஓகேவா, ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இதை நீங்கள் கால் பண்ணணும். ஸோ இதை கால் பண்ணி இதுக்குள்ளே நான் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, நம்மளோட வித்தும் ஹைட்டும், அதாவது வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோவோட வித்து எவ்வளோ தூரம் வேணும், அதாவது ஒரு ஃப்ரேம் சொல்லுவோம் இல்லையா, லைக் நம்ம ஜென்ரலாக ஒரு வித், இப்போ நான் வந்து ஒரு 1000 கொடுக்குறேன் அப்படின்னா 1000 பிக்சல் சைஸ்க்கான வித்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணு. அதே மாதிரி வந்து இப்போ ஹைட் வந்து ஒரு 500 கொடுக்குறேன் அப்படின்னா 500 பிக்சல் சைஸ்க்கான ஹைட்டை வந்து வெர்டிக்கலாக வந்து கவர் பண்ணிக்கோ, 1000 பிக்சலுக்கு வந்து வித்தை வந்து கவர் பண்ணு ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, மேபி நான் இங்கேயும் 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வீடியோஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு செட் வீடியோ செட் ரெக்கார்ட் வீடியோ டிஐஆர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, செட் ரெக்கார்ட் வீடியோ டிஐஆர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இதை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்குள்ள எந்த இடத்துல உங்களுக்கு வீடியோவை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லலாம். ஸோ ஓகே, அதுக்கு நீங்கள் பார்ட்ஸ் டாட் கெட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி உங்களோட லொக்கேஷன் வந்து இங்கே கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டில் தான் இதை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ அந்த வீடியோஸ் அப்படின்ற ஃபோல்டருக்கான லொக்கேஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கெட் அப்படின்ற மெத்தட் வந்து பை டிஃபால்ட் வந்து உங்களோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை தான் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என்ன கொடுத்துக்கலாம், ஃபோல்டரோட நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு புது கண்டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த ப்ரௌசர் நியூ கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூ பேஜை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நியூ பேஜ் வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஸ் யூஷுவல் லைக் இந்த ஸ்கிரிப்டே வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண சொல்கிறேன். பேஜ் டாட் வெயிட் ஃபார் டைம் அவுட். ஸோ நான் வந்து ஒரு 5000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 5000 மில்லி செகண்ட்ஸ்னால் 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த லைன்லேயும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறேன். இங்கேயும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌசர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பேஜையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பிளேரைட்டோட கண்டெக்ஸ்ட்டையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ரன் ஆயிருக்கு, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வீடியோஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்டை போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் இப்போ அந்த வீடியோஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி இதை ப்ளே பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட எக்ஸிக்யூஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ யூசர் நேம் என்டர் ஆகுது, பாஸ்வேர்டு என்டர் ஆகுது, லாகின் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் எல்லாம் க்ளோஸ் ஆனதுனால வீடியோவும் நம்மளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸிக்யூஷனை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டீபக், ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீபக் ஒன்று பார்த்தோம். பிளேரைட்டுடைய பாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டீபக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செஷனை வந்து எண்ட் பண்ணுறோம்.